வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு ஓஷோவனுடைய கடவுளை பற்றிய கருத்துக்களை தான் பார்ப்பதாக இருக்கிறோம். கடவுள் பற்றி நாம் நிறைய காணொளிகளை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அதில் நேரடியாகவும் சொல்லியிருக்கிறோம், மறைமுகமாகவும் பேசப்பட்டிருக்கிறது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி ஒரு பெரிய ஞானியை பொறுத்தவரை அர்த்தமில்லாத கேள்வியாகத்தான் இருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஓஷோ அதை எப்படி விளக்குகிறார் என்பதை பார்ப்போம். கடவுள் கணக்காக இல்லாமல் போயிட்டார் வச்சுங்களேன், இங்கே கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கை இருண்டு போய்விடும். நமக்கு நம்பிக்கையாக இருப்பது அவர் ஒருவர் தான். அவர் மீது நம் பாரத்தை போட்டுவிட்டு தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். பலருக்கு கடவுள் எஸ்டாப்ளிஷ்டு ட்ரூத், அது எப்படி என்னன்றதெல்லாம் அலச முடியாது. இது பல ஆயிரம் ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக விதைக்கப்பட்ட ஒரு கருத்தியல் என்று கூறுகிறார் ஓஷோ. அவரை பொறுத்த வரைக்கும் கடவுள் இல்லவே இல்லை தான். அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் பெரியார் போல தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். இந்த இடத்துல அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். நீச்சே சொன்னார் கடவுள் இறந்து விட்டார் என்று. ஆனால் இறந்து விட்டார் என்ற பிறகு இரண்டாவதாக ஒரு வரி சொன்னார், மனிதன் இனி சுதந்திரமாக இருக்க முடியும்னார். நீ விடுதலை அடைந்து விட்டாய்ன்னு சொன்னார். அந்த இரண்டாவது வரி தான் நீட்சேவுடைய அந்த டிக்ளரேஷனில் முக்கியமான வரி. நாம் சுதந்திரமாக இருக்கிறோன்றது தான். ஆனால் அப்படி சொன்ன நீட்சேவை பற்றி ஓஷோ என்ன சொல்கிறார்னாக்க, கடவுள் இறந்து விட்டார் என்பதை அவர் கண்டுபிடித்து விட்டார். ஆனால் அதுக்கு அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற கேள்விக்கான பதிலை நீட்சேவால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் சுற்றி வரார். அந்த அறிவுல மூலமாக அந்த தேடலை ஆழமாக மேற்கொள்ளுகிறார். ரொம்ப ஆழமாக யோசித்த பிறகுதான் அவர் வாழ்க்கையை, கடவுள், உலகம் குறித்து புரிந்து கொள்ளும் பொழுது கடவுள் இறந்து விட்டார் என்று டிக்ளேர் பண்ணார். ஏன் கடவுள் இறந்து விட்டார், எதுக்காக அப்படி டிக்ளேர் பண்ணார் அப்படின்னு பார்த்தாக்க, ஓஷோ சொல்கிறாரு, கடவுள் தான் நம்மளை விலங்கிட்டு வைத்திருக்கிறார். நம்ம இப்படி தான் யோசிக்கணும், இப்படி தான் சிந்திக்கணும், இப்படி தான் வாழணுன்ற அளவுக்கு கடவுள் என்ற ஒரு சித்தாந்தமானது எல்லாரையுமே கட்டி போட்டிருக்கிறது. இப்படி கட்டி போட்ட ஒரு மனோபாவத்திலிருந்து நீங்கள் உண்மையை பார்க்க முடியாது. கடவுள் இல்லை, ஆனால் வாழ்க்கை இருக்கிறது, இருத்தல் இருக்கிறது. அப்போது ஒருவர் தன்னை பற்றி அறிவது என்பதுதான் அந்த உண்மையாக இருக்கும். இது உருவாக்கப்பட்ட ஒரு கற்பிதம். இந்த கற்பிதம் நமக்கு பல வகையில் சைக்கலாஜிக்கலாக ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது, உதவியாக இருக்கிறதுனால நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். இதை நீட்சே இதை உணர்ந்ததால் தான் தான் ஒரு அடிமை போல இருப்பதை விலங்கொடிக்க முயற்சி செய்து கடவுள் இறப்பை அவர் பிரகடனப்படுத்துகிறார். ஆனால் அதுக்கு அடுத்த என்னன்னு பார்க்கறது தான் நீட்சேல ப்ராப்ளம் வருது. கடவுள் இறந்து விட்டார் என்றால் மனிதன் சுதந்திரமானவன் என்பதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சுதந்திரமாக நம்ம இருக்கிறோம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, என்ன வேணாலும் செய்யலாம். அப்போது இதான கொஸ்டின். நாத்திகத்தின் மீது வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இதுதான். கடவுள் இல்லைப்பா, சரி, நீ சுதந்திரமானவன், சரி, அப்போ நீ இஷ்டத்துக்கு என்ன வேலையை செய்யலாமா, அதில் சரி தவறு வராதா என்ற கேள்வி அங்கே எழும்போது இயல்பாக இருக்குது. அப்போ அதே கேள்வியை தான் இவர் முன்வைக்கிறார். அப்போ என்ன செய்யறது? இதனால தான் இவர் சொல்கிறாரு, நீட்சே ஒரு மனப்பிறழ்வுக்கு ஆளானார். கடைசி காலத்தில் நீட்சே இந்த மாதிரி மனநல மருத்துவத்தில் தான் அவர் சேர்க்கப்படுகிறார். அப்போவும் கூட அவர் எழுதுகின்ற கடிதத்தில் கிறிஸ்துவுக்கு எதிராக நான் அப்படின்னு தான் கையெழுத்து போடுறாரு. ஆக அப்பவும் கூட தெளிவாக இருக்கிறாரு. மனநிலை புரட்சியிலும் கூட மனநிலை புரட்சி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது ஒரு ஆன்மீக தேடலினால் அவருக்கு ஏற்பட்ட குழப்பமாக இருக்கும் என்று ஓஷோ கருதுகிறார். அது ஒரு உச்சநிலை குழப்பத்துக்கு போயிடார். அவர் பல கதவுகளை தட்டி பார்க்கிறார். ஞானத்துடைய பல கதவுகளை தேடி பார்க்கிறார். ஆனால் அவருக்கு சரியான கதவு கிடைக்கல. அதனால அங்கேயே ஸ்டாப் ஆயிடுறார். ஓஷோவை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும் இல்லை, இருத்தலியல்வாதிகள் நம்ம பார்த்துருக்குறோம். ஜான் பால் சார்த்தர்லேருந்து ஆல்பர்ட் கேம்யூ பார்த்துருக்குறோம். கிர்கி காட் பரவாயில்ல, லீப்பிங் இன்டு தி ஃபெய்த்னு கடவுளுடைய நம்பிக்கையோடு போயிடுறாரு.
இந்த நாத்திகம் பேசக்கூடிய இருத்தலியல்வாதிகளுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய சவாலாகிவிட்டது. அவர்கள் வந்து இந்த வாழ்க்கை முழுவதும் வேதனையும் விரக்தியும் தனிமையும் அர்த்தமற்ற தன்மையும் தான் இருப்பதாக அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போ இருத்தலியம் என்பது கடவுளை மறுப்பது என்பது ஒரு பகுதி. சரி, மறுபகுதி இந்த வாழ்க்கை என்பது எப்படி இருக்கிறது என்று அவரிடம் கேட்டால் அது வந்து ஒரு ஆங்கிஷோடு இருக்குது. அதாவது ஒரு வேதனையோடு இருக்குது. வாட் நெக்ஸ்ட்னு தெரியல, என்ன அர்த்தம்னு புரியல, இந்த வாழ்க்கை எதுக்காக நம்ம வாழறோம்னு தெரியல. இப்படியெல்லாம் வந்து பல கேள்விகளை சொன்னதை பற்றி நம்ம காணொலிகளில் பேசியிருக்கிறோம். அப்போ இருத்தலியல் நிலைப்பாடு என்பது, நாத்திக நிலைப்பாடு என்பது ஒரு விரக்தியான மனோபாவத்திற்குத்தான் இட்டுச் செல்கிறது. ஏனென்றால் ஒரு அர்த்தமான வாழ்க்கைக்கான எந்த நம்பிக்கையும் கிடைக்கல. அந்த நம்பிக்கையை கொடுக்கறது தான் கடவுள் மதம் என்பதெல்லாம். அப்படி ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பை யோசிச்சு பார்த்தா உண்மையிலேயே கடவுள் இல்லைன்றதை வந்து ஆழமாக நம்ம வந்து உணர்ந்து விட்டோம் என்று வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஒரு அச்சமானது பீடித்து கொள்கிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓஷோ சொல்கிறார், அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து கடவுள் இல்லவே இல்லைன்னு அவர்கிட்ட கூடவே இருந்து பிரகடனப்படுத்தி கொண்டிருந்தவர், உறுதியாக நம்பியவர். அவருக்கு ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது அவர் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார். ஒரு ஓஷோ கேட்டார், இது இனி அது அபத்தமாக இருக்கிறதுன்னு கேட்டபொழுது, இல்லைங்க எனக்கு வேறு வழி தெரில, உயிர் போய்விடும் என்ற ஒரு அச்சம் வரும்பொழுது நாம் வந்து ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள முடியாதா அப்படின்ற ஒரு சிந்தனை தான் வருகிறது அப்படின்னு அவர் வந்து விட சொல்லியிருக்கிறார். பின்னால் பிழைச்சி வந்துட்டார். அப்போது வாழ்க்கையினுடைய ஒரு நெருக்கடியான நிலை வரும்பொழுது அது கற்பிதமாக இருந்தாலும் சரி, அது இல்லாத ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக சப்போர்ட் கொடுக்குது, ஒரு ஆதரவு கொடுக்குது, நமக்கு வந்து ஒரு பயமில்லாத தன்மையை கொடுக்குது. ஆகையால் அதை நாம் பிடித்து கொள்கிறோம். இதுதான் வந்து ஓஷோ வழக்கமாக சொல்லிக் கொண்டிருப்பது. இந்த இடத்துல ஓஷோ என்ன சொல்கிறாரு, நம்ம நீட்சியை சொல்கிறது பாதி ரைட்டு, ஆனால் அது கூட நான் ஏற்றுக்க மாட்டேன்றார். எதை? கடவுள் இறந்து விட்டார் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் அப்படின்னா அவர் பிறக்கவே இல்லை, பிறந்தால் தான் இருந்தால் தானே இறந்து போவார், அவர் தான் இல்லவே இல்லையே அப்படின்ற ஒரு லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறார். சரி, எதன் அடிப்படையில் ஓஷோ கடவுள் இல்லை என்று கூறுகிறார்? கடவுள் இல்லைன்னா அப்போ இந்த வாழ்க்கையில் வேறு ஏதாவது ஆன்மீக விஷயங்கள் இருக்கின்றனவா என்று பார்க்கலாம். தத்துவத்தின் பிரச்சனை தற்கொலையில் தான் முடியும் என்ற இருத்தலியல் கோட்பாடு இருக்கிறது. நிறைய தத்துவ ஞானிகள், குறிப்பாக இருத்தலியல்வாதிகள், நம்ம வாழ்க்கையில் வந்து தீர்வு காண முடியாது, தற்கொலை தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி தற்கொலை செய்து கொண்டு இறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது ஒரு தத்துவ அறிஞர்களே இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் வந்து வாழ்க்கையினுடைய அபத்தத்தை புரிந்து கொண்டு விட்டார்கள், கற்பிதங்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து எதெல்லாம் உண்மை நினச்சி கற்பனையாக கட்டி வைத்திருக்கிறோமோ அவையெல்லாம் சரிந்து விழுந்து விட்டால் அதற்கு பிறகு எப்படி எதை நம்பி இந்த வாழ்க்கையை நாம் ஓட்டப்போகிறோன்ற ஒரு கவலை அவர்களுக்கு வந்துவிட்டது. தத்துவத்துடைய வேலை தான் இம்மாதிரியான பல குழப்பங்களை, கவலைகளை உண்டாக்கும். அதனால தான் நம்ம நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கமே வரமாட்டாங்க. ஏற்கனவே போடப்பட்ட பாதை ஒரு பாதையில் போய்கிட்டே இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பர் ஒருவர் நம்ம காணொலியை பார்த்துட்டு சொன்னார், இதெல்லாம் வந்து ரொம்ப குழப்பத்தை உண்டாக்கும் வாழ்க்கையில், இதெல்லாம் கேட்க கேட்க குழப்பம்தான் அதிகமாகும், வேண்டாம், இந்த குழப்பம்லாம் வேண்டாம், நாங்கள் ஏற்கனவே வந்து பாதுகாப்பாக ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம், அதை நாங்கள் உடைச்சிட்டு வர விரும்பலை அப்படின்னு சொன்னார். யாரையும் கம்பல் பண்ணி உடைக்க வைக்க முடியாது. கடவுள் இல்லை என்று நான் சொல்லுவதால் வந்து கடவுள் இல்லாமல் போய்விட மாட்டார். கடவுள் இருக்கிறார் என்பதால் இருக்கிறார் என்று ஆக போவதில்லை. இதுதான் வந்து பிரச்சனை. ஓஷோ வந்து இதை ரொம்ப போல்டாக வந்து அப்ரோச் பண்ணுறாரு. ரொம்ப வெளிப்படையாக ஒவ்வொரு மதத்தினுடைய கூறுகளையும் எடுத்து வந்து முன்னால் வச்சு விளக்குறாரு. இன்னைக்கு அப்படி செய்ய முடியுமான்னு தெரியல எனக்கு. அதில் இருக்கக்கூடிய கிறித்துவத்தையெல்லாம் எடுத்து அப்படியே அக்குவர் ஆணியத்துக்கு போடுறாரு. இந்த கடவுள் என்பது வந்து மதங்களால் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு பெரிய பொய்ன்னு சொல்கிறார். குர்ஜீஃப் வந்து கோட் பண்ணுறாரு,
எல்லா மதங்களும் கடவுளுக்கு விரோதமானவை அப்படின்னு சொல்கிறார். கடவுள் இல்லைன்றது ஒரு பக்கம், கடவுள் ஒன்று என்று சொல்லப்படுகிறது பாருங்கள். பேரன்பு எங்கும் வியாபித்திருப்பது இருக்கிற எல்லா மெட்டா நரேட்டிவும் அவர் தான். பெரும் கதையாடல்களுக்கு சொந்தக்காரர் கடவுள் தான். அந்த கடவுள் மதங்களால் கொல்லப்படுகிறார்னு சொல்கிறார். அவங்க யாரும் நேர்மையாக இல்லை. அதை வைத்து நிறைய புனைக்கதைகள், இதை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு பெரிய சிஸ்டம் இவால்வ் ஆயிடுச்சு. ஒரு அமைப்பானது உருவாக்கப்பட்டு விட்டது. அந்த அமைப்பின் ஊடாகத்தான் வாழ்க்கை நடைபெறுகிறது. உலகத்தில் கோடான கோடி பேருக்கு அந்த பைப்லைனுக்குள்ளேயே போகிறாங்க எல்லாரும். குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் கல்வி என்று கற்றுக் கொடுக்கப்படுகின்றது வேறு விஷயம். வாழ்க்கையில் அடிப்படையாக நாம் வைக்க வேண்டிய நம்பிக்கைகள் என்று அவர்களுக்கு சொல்லித்தரப்படுவது வேறு விஷயம். அந்த வகையில் ஃபேமிலி பிறந்ததுலேருந்தே கடவுளோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன் அல்லது ஒருத்தி. அப்போ இறந்த பின்னாலும் இந்த கடவுள் தொடர்கிறார் ஒருத்தருக்கு. ஆனால் இது உண்மைதானா அப்படின்னு யாரும் அனாவசியம் உள்ளே போய் கேள்வி கேட்டு பார்க்குறதில்ல. அப்படியே கேட்டு போனவங்க என்ன ஆகிறாங்க, இல்லை என்ற பதிலுக்கு ஆளாகும் பொழுது அவர்களுக்கு பைத்தியம் முடித்து விடுகிறதுன்னு சொல்கிறார். அப்படியாக நிறைய பேர் மனநிலை பரீட்சைக்கு ஆளாகிருக்க வாய்ப்பு இருக்கின்றார். இதை போன்று தன் தேடலை மேற்கொண்ட புத்தருக்கு இப்படி ஆகலையே, மகாவீரருக்கு இப்படி ஆகலையே, ஜென் மாஸ்டர்ஸ்க்கு அப்படி ஆகலையே, பல்வேறு இந்திய ஞானிகள் யார் இப்படி ஒரு உளம் சரிந்து புரட்சிக்கு ஆளாகலையே. புத்தர் கூட தான் கடவுளை பற்றி ஒன்றும் பேசலை, இல்லைன்ட்டார். உள்ளே போக 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 அவங்கள்ட்ட உள்ளே போகிறதுனா அர்த்தம்னாக்க தன்னைத்தான் அறிந்து கொள்ளும் ஒரு நிகழ்வு அது. அவர் தன்னை நிறுத்தி உலகோடு தான் இருக்கின்ற ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் உண்மையானதான்னு பார்க்குறாரு. அந்த வகையில் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, புத்தர் ஏன் மனநிலை பெறலை அப்படின்னா, அவர் அந்த நீட்சே தவற விட்ட பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இந்த சுதந்திரம் என்பது ஞான பயணத்திற்கான ஒரு பயணச்சீட்டு. அது அந்த பயணச்சீட்டை வச்சுக்கிட்டு பயணத்தை மேற்கொள்ளணும். அதை அவரால் பேச முடியல. அது என்ன பயணம்? அது மெடிடேஷன்ற பயணம். தியானம் மூலமாக கடவுளானது ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டார். கடவுள் இல்லை, அப்போ நான் தான் எனக்கு வாழ்க்கைக்கு பொறுப்பு அப்படின்ற ஒரு சூழல் வந்த பொழுது நான் தடுமாறி போகிறேன். இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறாருங்க, ஜே கிருஷ்ணமூர்த்திக்கும் இதுதான் பிரச்சனைன்றார். ஜே கிருஷ்ணமூர்த்தியும் இதுவரைக்கும் எல்லாரையும் அழைச்சிட்டு போனார். எது வரைக்கும்? அவரவர்களுடைய வாழ்க்கையின் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும், அதுதான் உண்மையை தவிர புற உலகிலிருந்து சொல்லப்பட்ட கதைகளும் நம்பிக்கைகளும் உண்மை அல்ல அப்படின்னு அர்த்தம்னா கடவுள் இல்லைன்னு அர்த்தம். ஜேகே அந்த ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தன்னுடைய விளக்கங்களை கொடுத்து கொண்டு இருந்தாரே தவிர இன்டலெக்சுவலான டிஸ்கஷன் தான் பண்ணியிருக்கிறார் அவர். அக்கார்டிங் டு ஓஷோ, ஞானத்தை அடைவதற்கு இந்த அறிவையும் தர்க்கத்தையும் கொண்டு செல்ல முடியாது. ரொம்ப கூர்மையான தர்க்க ரீதியான விவாதங்களை ஜேகே சொல்லியிருக்கிறார். அறிவினுடைய ஒரு எல்லைக்கு கொண்டு சென்று விட்டார். அதை தாண்டி அவருக்கு போக தெரியல என்றார். திருப்பி திருப்பி ரிப்பீட்டு இதையே செஞ்சிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். எனக்கு அதில் சரியான உடன்பாடு இல்லை. அதற்கு பிறகு அவரவருடைய பொறுப்பு என்று அவர் விட்டுவிட்டார். அங்கேதான் ஒரு குருநாதராக இருந்து வழிகாட்ட விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. அதற்கு அவரை எடுத்துக்கொண்ட மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். அவரவர்களுக்கு நான் வாழைப்பழத்தை கையில் கொடுத்துட்டேன், உரிச்சு சாப்பிடு, நீ நான் ஊட்ட முடியாதுன்றார் அவர். அப்போ அதுதான் அந்த ஞானப்பழத்தை தூக்கி கையில் கொடுத்துட்டார் அவர். அதை எடுத்து சாப்பிட்றதா வேண்டாமான்றது அடுத்தவருடைய பிரச்சனை, அது தேடல் உள்ளவர்களுடைய பிரச்சனை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இவர் ஞானப்பழத்தையே பார்க்கல, இவருக்கு அந்த மெடிடேஷன் பற்றி எதுவும் சொல்லிக் கொடுக்கல, இவர் அந்த லைனுக்கே மக்களை கொண்டு போல அறிவோடு நிறுத்திட்டார். அதனால் ஜேகேவாலே முடியலன்ட்டார். அப்போ என்னதான் செய்யணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல இந்த கற்பிதங்களை புரிந்து கொள்ள வேண்டும்.
கடவுள் என்ற ஒரு பெரிய கற்பனை கோட்பாடை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதுக்கு தான் அதை அறிவின் ஊடாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். அதில் சொல்லும்பொழுது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லுவாங்க. இப்போ கடவுளும் இல்லைன்னா நான் சுதந்திரமானவன் என்று சொன்னால் ஒழுக்கக்கேடு அதிகமாக வந்துடும். இப்போ ஒழுக்கம் எப்படி இருக்கும் நாட்டில்? ஒழுக்கமாக இருந்தால் தான் ஞானம் கிடைக்கும், ஒழுக்கத்திலிருந்து தான் ஞானம் பிறக்கிறதுன்னு பொதுவான ஒரு நம்பிக்கை. அதுதான் பிரகடனப்படுத்துகிறாங்க. டிசிப்ளினாரு இவர் சொல்கிறாரு, முதல்ல கடவுள் இல்லைன்னு கண்டுபிடிச்சது ஆதிநாதன் தான்றார். இந்த இடத்துல ஆதிநாதன்னா சமணத்தினுடைய முதல் தீர்த்தங்கரர் ஆதி பகவன். அந்த ஆதி பகவன் கண்டுபிடிச்சாலும் ஆதி பகவான் என்ன பண்ணிட்டாரு, அடுத்த நிலைப்பாட்டில் ஒருவர் தன்னை அறிந்து கொள்ளும் ஞானம் என்பதுதான் கடவுளுக்கு ஈடாக இருக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கப் போகிறது. கடவுளுக்கு ஈடு என்று சொன்னால் ஞான பகவான் என்ன பண்ணாரு, ஒரு தன்னைத்தானே உள்ளார்ந்து தன் வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்வது என்பதுதான் கடவுள் என்ற பொய்க்கு மறுப்பான உண்மையாக இருக்கும்னு சொன்னார். ஆனால் அதை அறிந்து கொள்ளும் முறைகளை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் விரதங்களை கடைபிடிக்கணுன்ட்டார். ஓஷோ அதுதான் விமர்சனம் பண்ணார். கடுமையான விரதங்களெல்லாம் மேற்கொள்ளணும். சமணத்துறவிகள்லாம் தெரியும் நமக்கு. அது ரொம்ப ஆஸ்டெரிட்டி மெஷர்ஸ் இருக்கணும், எளிமையாக இருக்கணும், துறவு மேற்கொண்டு இருக்க வேண்டும், உணவு மீது அக்கறை கொள்ளக்கூடாது, இப்படிலாம் தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகின்ற பல்வேறு விதமான நடவடிக்கைகளை முன் வச்சுட்டார் அவர். புத்தரை பற்றி சொல்லும்போது இப்படிதான் தன்னை புத்தர் முழுக்க வருத்தி கொண்டார். உணவெல்லாம் உண்ணாமல் இருந்தார். கூட 5 பேர் இருக்கிறாங்க சீடர்கள்னு, அப்புறம் பின்னால் ஜாயின் பண்ணுறாங்க. பால் கூட குடிக்கல, எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறார். அப்படி இருந்தால் தான் அந்த கடவுள் இல்லைன்னு ஆயிடுச்சு, ஆனால் வேற ஒரு உண்மை இருக்கிறது அல்லவா அப்படி நம்புறார் அவர். அந்த நம்பிக்கை தான் இறங்குறார். அப்படி ஒரு உண்மை இருந்தால் நான் அறிந்தே ஆக வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வழிமுறைகளில் ஒன்று இந்த மாதிரி ஒன்றாவதிலிருந்து தவம் மேற்கொள்வது. அந்த தவத்தின் அடிப்படையில் அப்படியே மெலிஞ்சு போயிடுறார். அப்படியே சில சிலைகளும் ஓவியங்களும் பார்த்துருக்குறோம். எலும்பு தோலமாக ஆயிட்டார். கூட 5 பேர் இருக்கிறாங்க. ஒரு நிலையில் புத்தர் நான் ரியலைஸ் பண்ணுறாரு, இல்லை இப்படி எல்லாம் செத்து போயிடுவோம், ஞானம் வராது, சாவு தான் வரும். அப்போட்டு அந்த பாலை வாங்கி குடிக்கிறார். சுஜாத்தையின் பால் பாயசம். அதை குடிச்சதும் தெம்பார். இவர் பால் குடிக்கிறாரு, ஒரு பிடி உணவு உண்ண தொடங்குகிறார். உயிர் இருக்கணும், உடம்பு இருக்கணும்னு, உடம்பு உண்மைதான்னு ஃபீல் பண்ணுறார். அந்த 5 சிஷ்யர்கள் இருக்காங்க பாருங்க, பின்னால் சிஷ்யர்கள் ஆகிறாங்க. அவங்க பாருங்க, அவங்க கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. நீ விரதத்தை கேவலப்படுத்திட்ட, அசிங்கப்படுத்திட்ட, நீ உணவு உட்கொண்டு இந்த மாதிரி விரதத்தையே நீ அசிங்கப்படுத்திட்டேன்னு போயிட்டாங்க. அப்புறம் தான் அவர் திருப்பி அந்த ஞானம் பெற்று சென்று அவர்களுக்கு அந்த விஷயத்தை உணர்த்துகிறார். அப்போது சமணம் போற்றுகின்ற அந்த கடுமையான தவ பயிற்சிகள் என்பது ஞானத்துக்கு இட்டு செல்வதற்கு வழியே இல்லை அப்படின்னு ஓஷோ சொல்கிறார். இப்படி தான் பிரச்சனை. எல்லாரும் முதல் கட்டத்தை ஓகே, கடவுள் சம்மந்தமான கற்பிதம் எல்லாருமே இன்றைக்கி ரேஷனலாக திங்க் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் கூட கடவுள் இருக்குதான்னு கேட்டாக்க இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போவாங்க. இது ரொம்ப சாதாரண, இவ்வளோ மண்டையில் உடச்சிக்கிறது இல்லை. நீங்கள் போய் ஒரு 25 வயசு பையனை கேட்டு பாருங்கள், இருக்கும் சார் தெரியல, இருந்தால் நல்லது தான் அப்படின்னு போயிட்டே இருப்பான். அப்படியானால் கடவுள் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுறது நமக்கு ஆழமாக உள்ளே போகும்போது தெரிய ஆரம்பிச்சிடுது. அங்கங்கே நம்மளே வைக்கிற ஒரு கட்சியிலேயே பிற்காலத்தில் மிகப்பெரிய கடவுளாக மாறுவதெல்லாம் பார்த்துருக்குறோம். அதற்கு ஒரு வரலாறு உருவாக்கப்படுகிறது. இந்த மாதிரி புறக்கடவுள்கள் அடையாளம் காண்ட உருவம் கொண்ட இந்த கடவுள் விஷயங்கள் மதங்களுடைய அடிநாதமாக இருப்பதால் அதை அந்த அடையாளத்தை கொண்டு அவங்க வளர்க்குறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ரிஜெக்ட் பண்ணுறது, கடவுள் ரிஜெக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வாட் நெக்ஸ்ட்ன்றதை வரும்பொழுது சமணம் வைக்கின்ற தவமும் தேவையில்லை, புத்தர் தான் சரின்னு ஒரு முடிவுக்கு வராரு.
அப்போ புத்தருடைய பாதையில் செல்லும்பொழுது இந்த கேள்வி வருகிறது, இந்த ஒழுக்கம் இல்லாத ஒருவனுக்கு ஞானம் வருவான். ஒழுக்கத்திலிருந்து ஞானம் பிறப்பதில்லை, ஞானத்திலிருந்து தான் ஒழுக்கம் பிறக்கிறது. இதுதான் நிறைப்பாடு. ஞானம் என்று சொன்னால் ஏதோ கடவுள் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தியை ஒளியாக தரிசிக்கின்ற நிலை அல்ல. அது உண்மையாக ஒருவன் தான் யார் என்று உணர்கின்ற தன் இருப்பினுடைய அந்த மீனிங், அந்த பீயிங், வாட் இஸ் பீயிங் அப்படின்றத உணர்கிறான் பாருங்க. அதுதான் அந்த நிலை அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. அந்த நிலைக்கு செல்லும் பொழுது நீங்கள் இந்த ரேஷனாலிட்டி, இந்த பகுத்தறிவு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே போக முடியாது. இந்த பகுத்தறிவு பாதையில் போனால் முட்டிக்கிட்டு நிற்க வேண்டாம்னு அவர் சொல்கிறார். பகுத்தறிவு ஒரு வரைக்கும் ஒரு ஸ்டேஷனில் இறக்கி விட்டுடும். அதுக்கு பிறகு பயணத்தை மேற்கொள்வதற்கு வேற ஒரு ட்ரெயின் நிற்குது. அதுதான் தியானம் என்னும் வண்டி. இந்த ஹாரி பாட்டரில் காமிப்பாங்க, ஒரு ட்ரெயினில் ஏறி அந்த மாய உலகத்துக்கு போவாங்க சிறுவர்கள் எல்லாம். அந்த மாதிரி அந்த உலகத்துக்கு போனதுக்கு அந்த வண்டியில் தான் ஏறியாகும். அங்கே போயிடுச்சுனாக்கா உங்களுடைய ரேஷனாலிட்டி, உங்களுடைய பகுத்தறிவு எல்லாத்தையும் கழட்டி போட்டணும். தேவை ஒரு புதிய மனிதன் சொல்கிறார் ஓஷோ. இன்றைக்குள்ள பெருவாரியான மனிதர்கள் பல்வேறு கற்பிதங்களுக்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள். அதிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு புதிய மனிதன் தேவை. அவனுக்கு தான் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் மலரும் சொல்கிறார். ஆக அந்த வண்டியில் ஏறி போக வேண்டியது தான். மெடிடேஷன் தான் என்ன, எப்படி செய்யணுன்றதெல்லாம் அது வேறு விஷயம். ஆனால் நான் ரேஷ்னல் பாத்தில் போனால் தான் அங்கே போய் லேண்ட் ஆக முடியுன்றது அவருடைய கருத்தாக்கம். ஒன்று, இறைவன் கிடையாது, ஆனால் இறைமை இருக்கிறது என்ற ஒரு புரிதலை இங்கே உண்டாக்குகிறார். அந்த இறைமை என்பது வெளியில் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்குதுன்றதையும் திருப்பியும் அதை வேறு மொழிகளில் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆனால் இங்கே இறைவனை பற்றி பேசும்பொழுது பெரும்பாலும் கடவுள் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை படைத்தது யார் என்ற ஒரு கேள்வியை அடிக்கடி கேட்பாங்க. பிரபஞ்சம் என்பது படைக்கப்படவே இல்லை. அது ஆதியும் இல்லாதது, அந்தமும் இல்லாதது. அது கடவுளுக்கு தானே சொல்லுவாங்க, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைன்னு. ஏன் கடவுளுக்கு ஆதியும் அந்தமும் இல்லாத போது பிரபஞ்சத்துக்கு இல்லாமல் இருக்கக்கூடாதா? என்ன கடவுள்னா என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க நீங்கள்? அவனுக்கு ஏராளமான கற்பிதங்களெல்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள். அப்படி நிறைய கதைகளை வேற சொல்கிறார். ஒரு இங்கிலாந்தினுடைய பேராயர் போப் சொர்க்கத்துக்கு போயிட்டார். அங்கே போனால் பிரம்மாண்டமான கதவுனா அப்படி ஒரு பெரிய கதவு பார்த்ததே இல்லை. அங்கே போய் அந்த கதவை தட்டினா நம்ம கேட்குமான்னு தெரியல. தட்டுறாரு. அப்புறம் அங்கே புனித பீட்டர் வராரு. அவர் ஒரு சின்ன கதவை திறந்து பார்க்குறாரு. அவருக்கு 1000 கண்கள். இதெல்லாம் மித்தாலஜியில் இருக்குது. 1000 கண்களோட உருட்டி மிரட்டி பார்க்குறாரு. இவருக்கு அந்த கதவை பார்த்தே பேராயருக்கு ரொம்ப தாழ்வு மனப்பாக வந்துருச்சான். இவ்வளோ பெரிய இடமானு. 1000 கண்ணோட பீட்டர் எட்டி பார்த்த உடனே இன்னும் தாழ்வு மனப்பான்மை கேட்டார். ஐயா, நான் இங்கிலாந்திலிருந்து வருகிறேன், நான் பேராயர்னார். இங்கிலாண்டா? பேராயரா? அப்படிலாம் ஒன்றும் எனக்கு தெரியாதுன்ட்டார் அவர். எங்கே? சொர்க்கத்தில் வாசலில் இருக்கிற பீட்டர். இல்லைங்க, ஜீசஸ் கிரைஸ்டை உள்ளே போய் கேட்டு பாருங்க, அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா. ஜீசஸ் கிரைஸ்டா? யார் அவர் அப்படின்னு கேட்டார் அவர். என்னங்க அப்படி சொல்கிறீங்க? கடவுளுடைய புத்திரனுங்க அவர், ஒரே பையன். அப்படியா? கடவுளா? எனக்கு கடவுளை பற்றி ஒன்றும் தெரியாது நான் பீட்டர். இதெல்லாம் ஓஷோனுடைய சுவாரஸ்யமான கதைகள். எனக்கு கடவுளை பற்றி தெரியாது. ஆனால் இந்த கதவை திறந்தால் உள்ளே எங்கேயோ போனோன்னா பல காத தூரம் போனாக்கா அங்கே அவர் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஜஸ்ட்டு வாயில் காப்போம் தான் அப்படின்னாரா. இந்த கதையை சொல்கிறதுனால ஓஷோ என்ன சொல்ல வர்றாருனாக்க, அது ரொம்ப ஆழமான உண்மை. அது நீங்கள் கடவுள் போய் கற்பனை பண்ணிட்டு போய் பார்த்தீங்கன்னாக்க அந்த உலகமே வேறையாக இருக்கும். கற்பிதங்களால் உருவாக்கப்பட்டது தான் அது. நீங்கள் எவ்வளோதான் பீட்டரை தாண்டி உள்ளே போனாலும் தெரிய போகிறதில்லை உங்களுக்கு. ஏனென்றால் அது பொய்.
பொய்மைன்றார். இப்போ படைப்பு என்பது இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, கடவுள்தான் மனிதனை படைத்தான் என்று சொன்னால் மனிதனுக்கு அது அவமானம்ன்றார். ஏனென்றால் கடவுள் இங்கே ஒரு எதேச்சதிகாரியாக இருக்கிறார். அவர் சொன்னபடி தான் நான் கேட்கணும், அவர் போட்ட விதிப்படி தான் வாழணும். இதுக்கு பகவத்கீதை கிருஷ்ணருடைய அந்த போதனையை கூட சுட்டி காட்டுகிறார். அதன்படி தான் நடக்கணும். அர்ஜுனன் போரிட மாட்டேன்னா போர் செய்தே ஆணுன்னாரு. அதற்கு விஸ்வரூபெல்லாம் கொடுத்து அவரை போரிட செய்தார். பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த விதிகளைத்தான் மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. உலகெங்கிலும் இப்படித்தான் சமயங்கள் பல்வேறு கட்டளைகளை கடவுளின் கட்டளைகளாக சொல்லி இருக்கின்றன. அப்போ கடவுள் படைத்ததால் அவர் எஜமானராக இருக்கிறார். இந்த கடவுள் படைத்ததை பற்றி சொல்லும் பொழுது எப்போ படைச்சார்னு பார்த்தா திருப்பியும் கடவுள் மனிதன் என்று சொன்னால் ஹியூமஸ்னாலே சேருன்னு அர்த்தமா. சேற்றிலிருந்து தான் மனிதன் படைக்கப்பட்டதாக ஒரு கதை இருக்கிறது. அதுதான் அந்த கடவுள் மனிதனை படைக்கணும்னு முடிவு பண்ணார். அவர் ஒரு 60 அடிக்கு ஒரு பெரிய ஆதாமை உருவாக்கினார். அப்புறம் அதுக்கு உயிரை ஊதினார். பிறகு அது ஆதாம் உருவானான்ற கதை இருக்கு இல்லையா. அவர் சொல்கிறார், சரி ஓகே, ஜீசஸ் கிரைஸ்ட் பிறப்பதற்கு 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் கடவுள் முதல் மனிதனை படைத்தார் என்றால் மற்ற நாட்கள்லாம் கடவுள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், எதற்காக படைத்தார்? அவர் திரு விளையாடல்களில் ஒன்று அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்க அவருக்கு விருப்பம் வரும்போது உண்டாக்குவார், விருப்பம் வரும்போது அழிப்பார். அது யாரும் கேட்க முடியாது. ஒரு எதேச்சதிகாரியினுடைய விளையாட்டு போல அல்லவா இருக்கும். அப்படியே கடவுள் படைத்தான் எடுத்துக்கிட்டாக்க இவ்வளவு தீமைகளும் கெட்டவங்களும் இருக்காங்களே. ஹிட்லர் போன்ற ஆட்கள்லாம் யார் உருவாக்கினாங்க? கடவுள் தான் படைத்தார். அப்போ இந்த படைப்பு என்ற ஒரு சித்தாந்தமே தூக்கி எறியப்பட வேண்டியது என்பதுதான் அவருடைய கருத்து. இது நிறைய விமர்சனங்கள், நாத்திக விமர்சனங்கள் உலகத்தில் இருக்கலாம். ஒரு ஆன்மீகத்துடைய உச்சத்தில் இருப்பதாக சொல்லுகின்ற ஒரு குருநாதர் கடவுள் இல்லைன்றார். அதனால தான் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று நாம் புரிந்து கொள்ள முயல்கிறோம். கடவுள் மனிதனுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. மாறாக இன்னும் அதிகமான பிரச்சனைகள் தான் அவர் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு மதங்கள் மூலமாக. என்னுடைய கவலையே 3வது உலக போர், அதை வைத்து வந்துவிடக்கூடாது தான் என்றும் பதிவு செய்கிறார் அவர். சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன. கிளாஷ் ஆஃப் த சிவிலைசேஷன்ஸ்னு ஒரு புக்கு சாமுவேல் ஹட்டிங்டன் எழுதியது. அது தமிழில் கூட மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த பெரிய பெரும் சமயங்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டால் அது உலக போரில் தான் போய் முடியும். அதனால் இல்லாத கடவுளை வைத்து உருவாக்கப்பட்ட சமயங்கள் ஒரு அதிகார மையங்களாகத்தான் இருக்கிறது. அவை எதேச்சதிகார மையங்களாக இருந்து அதற்குரிய மக்களை ஆட்டி படைக்கின்றன. இப்போ மனிதனுக்குரிய அடையாளம் என்பது ஸ்லேவ் தான், அடிமை தான் என்ற கற்பிதம் தான் இங்கு பெரும்பாலும் ஆட்டி படைக்கின்றது. ஆகவே மனிதனுக்கு தேவை விடுதலை. கடவுள் என்ற கற்பிதத்திலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது. கடவுள் நீக்கப்பட்டு விட்டால் அவர் சார்ந்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற பிரம்மாண்டமான கருத்தியல் கட்டமைப்புகள், பில்டிங்ஸ் எடுத்துக்கலாம், பதவிகள், அதிகார மையங்கள் எல்லாமே தூள் தூளாக போயிடும் இல்லைங்களா. அப்போ ஒரு பெரிய சுதந்திர காற்றை சுவாசிப்பானால் பொறுப்பு, ஏராளமான பொறுப்பு சேரும். அதை எதிர்கொள்வதற்கான ஒரு 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 சக்தியை கொடுப்பது தான் இருத்தலை உணர்வது என்பது, வாழ்தலை அறிவது என்பது. வாழ்வு என்றால் என்ன என்பதை உள்நோக்கி சென்று புரிந்து கொள்வது. உலகில் 2 மதங்கள் இருக்கிறதாக ஓஷோ சொல்கிறாரு. ஒன்று தியான மதம், இன்னொரு பிரார்த்தனை மதம். பிரார்த்தனை மூலமாக இருக்கிற மதம் தான் பெருவாரியாக இருக்கின்றது. அது கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், செஞ்சு கொடு செஞ்சு கொடு. தியான மதம் அப்படி இல்லை.
அது உள்நோக்கிய ஒரு பயணம். தியானம் என்பது வந்து ஒரு பயணத்துடைய முதல் கட்டம். அதனுடைய எண்ட் என்ன பார்த்தீங்கன்னாக்க சமாதி நிலை. இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயந்தான், இருத்தல். இருப்பு என்பதை அறிவது தான் ஞானம். அந்த இருப்பின் தன்மையை உணர்வது தான் ஞானம். அதை விட்டுட்டு ஒரு பெரிய படைப்பாளியை நீங்கள் கற்பனை செய்து வைத்துக்கொண்டால் நீங்கள் அவருக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். கடவுள் வந்து பெரிய படைப்பாளி. அவர் விருப்பப்படும்போது கொடுப்பார், இல்லைன்னா கொடுக்க மாட்டார். நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும், நீங்கள் ஸ்லேவ், அடிமை, கெஞ்சணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை கொடுப்பது தான் பிரார்த்தனை மதம்னு சொல்கிறாருங்க. தியானம் உங்களை உள்நோக்கி அழைத்து செல்கிறது. பிரார்த்தனை வந்து உள்நோக்கி அழைத்து செல்வது இல்லை. அது பெரும்பாலும் வந்து உங்களை சரண்டர் பண்ண சொல்லுது. பிரார்த்தனை என்பது வந்து உங்களை நீங்கள் அறிவதற்கான வாய்ப்பை கொடுப்பதே இல்லை. ஒரு போலி நம்பிக்கையை திடப்படுத்தி வைக்கிறது அது. அதனால் தியானம் வந்து பிரார்த்தனை இல்லை. தியானம் வந்து நம்மை நாம் அறிகின்ற ஒரு மௌன புரட்சி. இந்த புரட்சியை உண்டாக்கியது வந்து புத்தர் தான் சொல்கிறார். முதல்ல இவர் புத்தர் தான் ஒரு குவாண்டம் ஜம்ப் கொடுக்குறார் இந்தியாவில்னு சொல்கிறார். ஆதி பகவான் கடவுள் இல்லை என்றதை மறுத்து, ஆனால் கடவுள் தன்மையை உணர்வதற்காக நீங்கள் வந்து விரதங்களெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார், கடுமையான விரதங்கள்லாம். ஆனால் புத்தர் அப்படி சொல்லலை. புத்தர் அதிலிருந்து வந்து மாறுபட்டு புதிய ஒரு கோணத்தை கொடுக்கிறார். அதுதான் வந்து புத்தருடைய அந்த மௌனம் என்பது, அது உள்நோக்கிய பயணம் என்பது. அதை எப்படி செய்யுதுன்ற டெக்னிக்கெலாம் ஓஷோ நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கிறார் வச்சுக்கங்களேன். இதில் இன்னொரு விஷயத்தையும் ஓஷோ முன் வைக்கிறார். கடவுள் வந்து படைத்தார் என்றால் கிரியேஷன், அது உருவாக்கம். உருவாக்கி விட்டார் என்றால் இங்கே வந்து பரிணாம வளர்ச்சிக்கான இடமே எல்லாம் போயிடும். உலகத்தில் எவல்யூஷனே இருக்காது. கிரியேஷன் ரிலீஜனை சொல்லிட்டானாக்க அங்கே எவல்யூஷன் கிடையாது. எவல்யூஷன் எங்கேருந்து வரும்னாக்க ஒரு குறைபாடு உள்ள ஒரு விஷயந்தான் வந்து மேலே மேலே வளர முடியும். அதுதான் வந்து உருமாற்றம் கொண்டு அது முழுமையை நோக்கி செல்ல முடியும். ஆனால் வந்து கடவுள் கிரியேட் பண்ணிட்டார். கடவுள் கிரியேட் பண்ணதில் குறைபாடு இருக்க முடியாது. அவர் அவ்வளோதான் அல்டிமேட்டாக முடிச்சிட்டார் காரியத்தை. அதுவும் வந்து கிறிஸ்துவ கதைகளின்படி அவர் சொல்லுகிறார், 6 நாட்கள் கடவுள் வந்து எடுத்துக்கிட்டாராம் உலகை படைக்க. 7வது நாள் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார். ரெஸ்ட் எடுக்க போனவர் இன்னும் திரும்பி வரவில்லைன்னு சொல்கிறாரு. ரொம்ப நெய்யாண்டித்தனமான விமர்சனங்கள்லாம் கடுமையாக வச்சிருக்கிறார். நம்ம அதை வந்து கண்டிக்கலாம், எதிர்க்கலாம், விமர்சிக்கலாம். ஆனால் அதை சொல்லுகின்ற துணிச்சல் அந்த ஆன்மீகவாதிக்கு இருந்திருக்கிறது என்பதுதான் வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் வந்து அப்படி எந்த வார்த்தையை யாரும் பேசிட முடியாது. அதற்காகத்தான் அவர் பல்வேறு எதிர்ப்புகளை எதிர்கொண்டார் என்பது வேறு கதை. அப்போ இந்த கிரியேஷன் வர்சஸ் எவல்யூஷன் சொல்லும்பொழுது இதனால்தான் எவல்யூஷனை முன்வைத்தார் சார்லஸ் டார்வின். அவரை வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு பிடிக்காமல் போகிறது, ஒன்றிலிருந்து ஒன்றாக உருவாகி வருகிறது என்பதை வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால் ஒட்டுமொத்தமாக ஒரு 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 ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கிரியேஷன்றது. அதில் வந்து பாஸ் அவர் தான் வந்து பப்பெட் மாதிரி உருவாக்குறாரு, இல்லை ரோபோ மாதிரி உருவாக்குறாரு மனிதர்களை. அப்போ எல்லாரும் அவருக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இது மனிதனுக்கு எதிரான, டிக்னிட்டிக்கு எதிரான, மனித மாண்புக்கு எதிரான ஒரு விளக்கமாக ஓஷோ பார்க்கிறார். பொதுவாக இந்த ஆன்மீக அனுபவங்களை வந்து விளக்குவது என்பது வேறு, அந்த ஆன்மீக அனுபவத்தை கொண்டு ஒரு தத்துவ கட்டமைப்பை உருவாக்குவது என்பது வேறு. இந்த தத்துவ கட்டமைப்பு என்பதற்கு வந்து நிறைய கதைகளையும் உள்ளடக்கி கொள்வது என்பது மற்றொன்று. அது நிறைய ஒரு அதுக்கான ஒரு மித்தாலஜியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, புனை கதைகளை உருவாக்குவது, அந்த கதை மாந்தர்களை உருவாக்குவது, அதன் மூலமாக வந்து இந்த தத்துவத்தை அப்படி ஒரு மாதிரி டைப் பண்ணுறது, அதனுடைய உச்சகட்டமாக வந்து கடவுளை வந்து முன்வைப்பது. அப்போ டோட்டலாக இப்படி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டாக்க அது உள்ளுக்குள்ளேயே மனிதனுடைய வாழ்க்கை முழுக்க அடங்கிடுது. இப்போ இதிலிருந்து வெளியில் வரணும், இந்த விசுவாசத்தை உடைத்து வர வேண்டி இருக்கிறது. இதுதான் அவர் சொல்கிற விஷயம். இதை உடைச்சிட்டு வெளியில் வரும்பொழுது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பைத்தியம் பிடிச்சி அலையாமல் உள்ளுக்குள்ளே போகணும். அதற்கான ஒரு வழிதான் தியான முறை, அதுதான் தியான மதம் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். அப்போது கடவுள் இல்லாத மதம் சாத்தியமா என்ற கேள்விக்கு அது 100% சாத்தியம் என்ற பதிலிலிருந்து அதை எப்படி செய்வது என்று தொடங்குகிறார்.
உங்களை பற்றி நீங்கள் அறியாத போது உங்களுக்குள் கடவுள் இருக்கிறார். உங்களை பற்றி நீங்கள் அறியும் பொழுது அங்கு கடவுள் இருப்பதில்லை. இதுதான் அவருடைய விளக்கம். வழக்கமாக கடவுள் உள்ளே இருக்கிறாரு, உள்ளே கடந்து இருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த விளக்கத்தை அவர் மறுக்கிறார். உங்கள் அறியாமையால் தான் கடவுளை நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்றார். நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். அவர் இன்னும் ஜென் மெடிடேஷனை சொல்கிறார். ஜென் மட்டும்தான் காலாகாலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தியான முறை என்று அவர் கருதுகிறார். அது மிகவும் ஒரு புதிய மனிதனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு முறையாக கருதுகிறார். தியானம் என்பதை விதையாகவும் அதன் விளைவாக உருவாகும் மலர்ச்சி தான் சமாதி என்று பார்க்கிறார். அதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப அலங்காரமான வார்த்தைகள் அவர் விளக்கிக்கிட்டே போகிறார். தியானம் என்பது விழிப்பு நிலை. இந்த விழிப்பு நிலை எதை பற்றிய விழிப்பு நிலை என்று பார்த்தால், மனதனுடைய செயல் பற்றிய விழிப்பு நிலை, அந்தந்த நேரத்திற்கான விழிப்பு நிலை. இந்த மனம் ஏற்கனவே சொல்லப்பட்ட விழுமியங்களால் நிறைந்திருப்பதால் அது என்னென்னமோ கணக்கு போட்டுக்கிட்டே இருக்குது. கடந்து போயிடுச்சு, வரப்போகிறது தெரியும் நமக்கு. ஆனால் இந்த ப்ரெசன்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இதான் திருப்பி ஜென்ல சொல்கிறது, அது நவ். இந்த நொடி முழுக்க கவனத்துடன் இருங்கள்ன்றார். இப்போ நான் உங்களோட பேசிகிட்டே இருக்கேன், முழுக்க இது குறித்து மட்டுமே என் கவனம் இருக்குமானால் என்னால் அதை மிகச்சிறப்பாக செய்ய முடியும். இந்த கவனச்சிதறலாம் இருக்கக்கூடாதுன்றார். அந்தந்த நொடிக்கான கவனம் அதில் இருக்க வேண்டும். அதுக்காக நிறைய ட்ரைனிங் மெத்தட்ஸ் எல்லாம் ஓஷோ இவால்வ் பண்ணியிருக்கிறார். நான் உங்களை அழைத்து செல்கிறேன் கூட சில சமயத்தில் சொல்கிறார். ஆனால் அப்படி சொல்லும்போது நான் மேய்ப்பன் அல்லன்னு சொல்கிறார். ஒருவர் தன்னை நல்ல மேய்ப்பன் என்று சொல்லிக்கொண்டு மனித குலத்தை ஆடுகளாக பார்த்தால் அது மனிதர்களை மனிதர்களாக பார்க்க இயலாத, அந்த மாண்போடு பார்க்க இயலாத தன்மையை சொல்லுகிறது என்று கூட விமர்சனம் வைக்கிறார். உண்மையான உங்களுடைய இருப்பு குறித்த தன்மையை அறிய வேண்டும். இதுதான் தியானம். அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாருனாக்க, அந்த லெவலில் போகும்போது அறிவதற்கு எதுவும் இல்லை என்று புரிந்து கொள்கிறோம். சரி, ரைட்டு. இப்படி தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது? சூன்யத்தை அறிந்து கொண்டு என்ன ஆக போகுது? அது ஒரு முழுமை பெற்ற ஞானமாக உங்களுக்கு அமையும் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் இது இன்னும் கனியத் தொடங்குகிறது. மனது பேரன்பானது சூழ்ந்து கொள்ளுகிறது. இந்த பிரபஞ்சமானது யாராலும் படைக்கப்படவில்லை, அதது இயல்பாக இருக்கிறது என்பது புரிகிறது. இந்த அன்பானது பிறர் மீது இயல்பாகவே ஏற்படுகிறது. கருணை கொண்ட நெஞ்சாக மனம் மாறுகிறது. அதற்கான ஒரே வழி இந்த ஞானத்தை பெறுவதுதான். போதிக்கப்பட்டு அதன்படி தர்மம் செய்வது, கருணை காட்டுவது, அன்பு செய்வது, அதுவும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக, நரகத்துக்கு போகிறதுக்காக, இல்லை டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் தண்டனைக்காக, இதற்கெல்லாம் பயந்து கொண்டு கருணை காட்டுவது என்பதோ அன்பு காட்டுவது என்பதோ இல்லாமல், நான் யார் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளும் பொழுது என்னுடைய குணமாக, என்னுடைய தன்மையாக அன்பு மாறுவது என்பது இதில் தான் நடக்கும். நான் உத்தரவாதம் தராது. எந்த தீமையும் ஒழிக்க வேண்டும் என்றால் மனதில் அந்த ஆழமான அனுபவம் பெறுதல் அவசியம் சொல்கிறார். அப்போது இதுதான் ஓஷோனுடைய பாதையாக மாறுகிறதுங்க. கடவுள் என்று சொல்லும் பொழுது உருவக்கின்ற கடவுள்கள் அல்லது உருவாக்கப்பட்ட கடவுள்கள், பெயர் வைக்கப்பட்ட கடவுள்கள், இது அத்தனையுமே டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்து மதத்தையும் பேசுகிறாரு, இஸ்லாத்தையும் பேசுகிறாரு, கிறிஸ்துவத்தையும் பேசுகிறாரு. அத்தனையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே வாங்க. அது ஜென் மதம் என்று சொன்னால் அது தியானத்துடைய மதம். அதன் மூலமாக எந்த கடவுள் அங்கே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, புத்தர் ஞானம் பெற்று அந்த ஞானத்தை பிறருக்கு போதிக்கிறார் எப்படி பெறுவது என்று. அவர் இருக்கிற காலம் வரைக்கும் அது சாத்தியப்பாடாக இருந்தது. அவரிடமிருந்து நேரடியாக இந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்ட குருமார்கள் அவருடைய ஆர்வமுடைய தேடலுடைய மக்களுக்கு அதை கடத்துகிறார்கள்.
ஆனால் அதுக்கு பிறகு அவர்களுக்கு பிறகு எதுவும் இல்லை. என்ன ஆயிடுது, ஒரு கட்டத்தில் புத்தரே சிலையாக வடிக்கப்படுகிறார், புத்தரே கடவுளாக மாற்றப்படுகிறார், புத்தருக்கு எல்லா சடங்குகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எது நான் இல்லை, எது உண்மை இல்லை என்று சொன்னாரோ அதுவே பின்னால் அந்த விஷயமே உண்மையாக கட்டப்பட்டது. அப்போ பௌத்தத்துக்கு நேர்ந்த ஒரு அவலத்தை பற்றி இப்படி விளக்குகிறார். ஆனால் புத்தரை பற்றி பேசும்பொழுது அவர் ஞானம் பெற்ற விஷயத்தை அவர் தெளிவாக புரிந்து கொண்டு பேசுகிறார். அதிலிருந்து இவர் ஒரு தாவுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென் புத்திசம் தான். ஜென் மாஸ்டர்ஸ்லேருந்து வெவ்வேறு டெக்னிக்ஸ் இருக்கிறதா சொல்கிறார். இந்த க்ஷணத்திலே என்னுடைய இருப்பை உணர்கின்றதற்கான ஒரு அனுபவம் பெறுவதற்கான வழிமுறைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் அங்கே பற்றி பேச ஆரம்பிச்சாக்கா அப்புறம் ப்ரீச்சிங் ஆகிடும். குருநாதர் அந்த ஸ்டேட்டஸ்க்கு போகிறதுக்கு காரணம் தான். ஆக இந்த ஜென் மனோநிலைக்கு செல்லுவது என்பது கடவுளை மறுப்பதை விட முக்கியமான விஷயம்தான். அதுக்கு கடவுளை உட்காந்து மறுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தியான நிலையில் உள்ளே செல்லும் பொழுது அது தன்னால் கடவுள் காணாமல் போய் விடுவார்னு சொல்கிறார். நண்பர்களே, இது நம்ம நிறைய காணொலிகளில் இதையே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இது முக்கியமாக நான் கவனிப்பது என்னவாக இருக்கிறது என்றால், இது எந்தவித ஒரு கடவுளையும் நோக்கி கான்சன்ட்ரேட் பண்ண சொல்ல, எந்த பரபிரம்மத்தையும் அடைவதற்கான முயற்சி அல்ல. இது திரும்பியும் அந்த தியானத்திலேயே இது வேறு தியானம். இந்த தியான முறை என்பது என்னை நான் அறிந்து கொள்வதற்காக என்னை நோக்கி நான் கவனமாக இருப்பது தான். இப்போ நிறைய தியானங்கள்லாம் நிறைய பண்ணுறாங்க, எதுக்கோ தியானம் பண்ணுறாங்க. அது சொல்கிறாங்க சில பேர் அதுக்கான ஒரு செட்டப்லாம் வச்சுட்டு தியானம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணுறாங்க. அதான் எதற்காக தியானம் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது இல்லைங்களா? தியானம் பண்ணுறவருக்கு தான் தெரியும். ஆனால் ஓஷோ என்ன சொல்கிறாரு, இது தியானம் என்பது நாம் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறோம் உள்நோக்கி பார்க்கறது, என்னெல்லாம் நம்மக்கிட்ட சரியான விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கறது. அப்படி உள்நோக்கி பார்க்கின்ற பொழுதுதான் நம்ம அது நினைவுகள் தான் பல சமயங்களில் நம்மளை நகர்த்தி இருக்கிறது, செயல்பட வைத்திருக்கிறது. நினைவுகள் என்பது எவ்வளோ ஒரு போலியானவை, கற்பனையானவை என்பது உங்களுக்கு தெரியும். அதையும் கடந்த நிலைக்கு செல்வது தான் அந்த ஜென் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறார். ஜென் தியானம் என்பது இந்த நொடியிலே நாம் உயிர்ப்போடு இருப்பதை அறிவது. அதை அறிய விடாமல் நிறைய தடைகள் இருக்குது, அதுக்கு தெரியும். இதுக்கு ஒரு புனித நூல்லாம் கிடையாது, கான்செப்டும் கிடையாது, கருத்தாக்கங்களும் கிடையாது. இன்னர் பீஸ் உள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைதியை நோக்கிய பயணம்தான் அந்த மெடிடேஷன் ஆனது முன்வைக்கிறது. இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஜென் மெத்தட்ன்றது எனக்கு நெகேஷன் ஆஃப் ஐ. முதல்ல நான் என்பதை மறுதளித்தல். அந்த நான் என்பது திருப்பியே தான் ஏதோ பல்வேறு கட்டுமானங்களால் ஆனது, அதை அப்படியே தூக்கி போட்டுறது. அதுதான் ஒரு ஐ ஆம் த ஃபண்டமெண்டல் ரியாலிட்டின்னு யோசிக்கிறதுலாம் கிடையாது. நான் தான் அதுவாக இருக்கிறேன் அப்படிலாம் இல்லை. அத்வைதத்தில் வருது பார்த்தீங்களா, அகம் பிரம்மாஸ்மி, அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது இல்லை. அது என்னை நான் அறிவது, அவ்வளோதான். நான் நினைக்கிறேன் இது ரொம்ப ஒரு கூர்மையான புத்தி சார்ந்த அனுபவமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் புத்திக்கான இடம் இல்லை. புத்தின்னு சொல்லும்பொழுது லாஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே இடம் கிடையாது. அங்கே நீங்கள் ரீசனிங்கெல்லாம் வச்சுட்டு போகிறதில்ல. அது கவனிப்பது என்பது தான். கவனிப்பது என்பது கூட நான் நினைக்கிறேன் அது ஒரு அறிவினுடைய ஒரு முக்கியமான பணியாக கவனிக்கிறேன். அது அந்த அளவுக்கு கூர்மையாக நாம் கவனிப்பது என்பது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறாங்க. கான்சன்ட்ரேட் ஆன் எவ்ரி மூமெண்ட், ஒவ்வொரு நொடியின் மீதும் உங்களுடைய கவனமானது குவிந்திருக்குமானால் இது சாத்தியப்படும்னு சொல்கிறாங்க. சட்டோரின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த உச்சக்கட்ட ஆன்மீக அனுபவம். அது திருப்பி இந்த ஆன்மீகம்ன்ற சொல்லாடல் நிறைய தவறான புரிதலுக்கு இட்டு செல்லும் வாய்ப்பு இருக்குங்க. சட்டோரின்றது உங்களை நீங்கள் முழுமையாக உணரும் தருணம். அது சட்டோரி. ஜென்ல சட்டோரி வருது. இந்த சட்டோரி அனுபவத்தை நீங்கள் கடத்த முடியாது, நீங்கள் மட்டும்தான் உணர முடியும். அந்த லெவலுக்கு போனாதான், அந்த லெவலுக்கு போயிட்டா உண்மையான நான் யார் என்பது உங்களுக்கு புரியும் அப்படின்றாரு.
இன்னும் ஜென் பற்றி சொல்லும்பொழுது ஒரு அருமையான புத்தகம் எனக்கு கிடைச்சது. பியாண்ட் ஓஷோன்னு ஒரு புக்கு. த கீ டு ஓஷோஸ் கிரேட் ஒர்க் அண்ட் ஈவன் பியாண்ட் தட். அந்த புக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்னில் அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. ஜென் என்பதை பொறுத்த வரைக்கும் த வேர்ல்ட் இஸ் ஒன், தெர் இஸ் நத்திங் செப்பரேட். எல்லாம் இணைந்து இருக்குது. இது வந்து பௌத்தத்தினுடைய தத்துவமும் அதுதான். அதில் இதில் வந்து ஜென் has only teachers whose function is to teach how to unlearn to the disciple. ஜென் மாஸ்டர்களை பொறுத்தவரை அவங்க கற்றுக் கொடுக்குறது என்னன்னாக்க எப்படி கற்றுக்கணுன்றத விட எப்படி அன்லேர்ன் பண்ணணும், எப்படி கற்றுக்கொண்டவற்றை காலி பண்ணணும், அதை எப்படி ரிமூவ் பண்ணணும், இதுதான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஹவு டு அன்லேர்ன். பிகாஸ் நம்ம தான் ஏற்கனவே கப் இஸ் ஃபுல்லுன்னு சொல்கிறார் அடிக்கடி. ஏற்கனவே வந்து இங்கே நிறைந்து வழியுது ஏதேதோ கருத்தாக்கங்கள், எவ்வளோ கருத்துக்கள் நண்பர்கள்லாம் போடுறாங்க. அனுபவத்தோடு போடுறாங்களா, அனுபவம் இல்லாமல் சொல்கிறாங்களா, ஒன்றும் புரியல. அப்படியே அவங்கவுங்க வந்து அதுவும் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான ஏராளமான விளக்குகள் வந்து குவிக்கின்றன. அப்போ இதெல்லாம் வந்து அன்லேர்ன் பண்ணணுன்னு சொல்கிறார் அவர். அது ஒரு ஜென் மாஸ்டர் வந்து அதுதான் செய்கிறார். ஜென் என்பது கருத்தியல் அல்ல, அது ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிற ஒரு அனுபவம். அது ஏதாவது செய்வதல்ல ஜென் தியானம் என்பது. சும்மா இருப்பது, சும்மா இருந்து தன்னைத்தான் உணர்கின்ற ஒரு நிலை, அதுதான் அங்கே வந்து என்லைட்டன்மெண்ட், ஞானம். அதுதான். அதற்கு பிறகு அது ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். உங்கள் செயல்களில் வந்து முடிந்தவரை அது முழுமை பெறுகின்ற செயல்பாடுகளை வந்து செய்ய தொடங்குவீர்கள். இந்த வாழ்க்கையில் வந்து இந்த தேவையற்ற வேதனைகளும் கவலைகளும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் சூழ்ந்திருந்து இந்த ஆன்மாவை அழுத்தாது. ஆன்மான்னு சொன்னால் அந்த புத்திஸ்ட் பாணியில் வந்து அது வந்து அனாத்மா தான். வெளியில் புற வயத்தை பற்றிலாம் பேசலை, உள்ளுக்குள்ளே இருக்கிற செல்ஃபை பற்றி பேசணும். அதை வந்து இப்போ எத்தனை வந்து கவலைகள் சூழ்ந்திருக்கிறது, எதுவும் இல்லாமல் ஒரு ஆனந்தமான நிலைக்கு மனிதன் செல்ல முடியும். அந்த நிலையிலே வந்து போகும்போது இந்த சமயம், மதம், கடவுள் என்ற கட்டுப்பாட்டுகள் எல்லாம் முதிர்ந்து போகிறார். நண்பர்களே, இது ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டே வர விஷயந்தான். இது ரொம்ப போல்டாக கிளியர் கட்டாக சொல்லிட்டார். கடவுள்ன்ற பேரில் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க, தூக்கி போடுங்க. நீங்கள் உண்மையிலேயே வந்து உங்களை அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் ஆன்மீகம். இந்த தீரை ஈரெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. அதற்கு சிம்பிளாக வந்து மெடிடேஷன் டெக்னிக்ஸ் தான். இது நிறைய நண்பர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அவர் வைக்கிற விமர்சனங்கள் உடன்படாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம யோசிப்பதற்கான அருமையான கருத்துக்களை வந்து ஓஷோ சொல்லியிருக்கிறார். அதை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.